Good morning students, welcome to Kalabharati Academy. Kingdom Animalia first introduction பார்க்கலாம். Animalia அப்படினு சொன்னானே அந்த வேர்ட்ல இருந்து நம்ம என்ன போறோம் animals அப்படிங்கற பாயிண்ட் நம்ம புரிஞ்சிக்கிறோம். இந்த animals எல்லாத்துக்கும் ஒரு காமன் சிமிலாரிட்டி காமன் ஃபீச்சர் ஒன்று இருக்கிறத வச்சு தான் அதை நம்ம animals சொல்லி கிளாசிஃபை பண்ணி பண்றோம். இதில் உள்ள காமன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் கிங்டத்துல இருந்து ஃபைலம் கிளாஸ் ஆயர் அப்படி ஜீனஸ் அப்படி போக டிஃப்ரென்சஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஹையஸ்ட் லெவலில் டிஃப்ரென்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன எப்படி அதிகமாக இருக்குது, என்ன அதிகமாக இருக்குது, ஏன் அந்த டிஃப்ரென்ஸுக்கு ரீசன் என்ன, எவல்யூஷனரி ப்ராசஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்துச்சு, இதை எல்லாமே இதை டீப்பாக படிக்கிற மூலமாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு கிங்டம் அனிமேலியாவில் க்ளோஸ்லி ரிசம்பிளிங் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறத வச்சு அனிமல்ஸ்னு பிரிச்சிடுறோம். வாட் ஆர் ஆல் த கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று செல்ஸ் ஆர் யூகேரியாட்டிக். யூகேரியாட்டிக் என்ன, செல் ஹேஸ் காட் அ நியூக்ளியஸ், நாட் ஓன்லி டிஎன்ஏவை சுற்றி ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கிறதுனால அது யூகேரியாட்டிக். செகண்ட் பாயிண்ட், நியூக்ளியஸ் மட்டும் இல்லை, செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஏராளமான செல்லுலர் ஆர்கனல்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம், ரிபோசோம், கால்கி பாடி, இது மாதிரி எல்லா விஷயமுமே செல்லுலர் ஆர்கனல்ஸ்ல இன் தி மெயின் மெஜாரிட்டி ஆஃப் தி ஆர்கனல்ஸ் ஆர் மெம்பரேன் பவுண்ட். அதுவும் ஒரு மெம்பரேனால என்ன சுற்றி மூடப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இருந்தால் தென் வி கால் இட் இஸ் யூகேரியாட்டிக். தென் மல்டி செல்லுலர் சிங்கிள் செல்லுலர் ஆர்கானிசம் எதுவுமே அனிமல் கிங்டம் அனிமேலியாக்குள்ள கிளாசிஃபிகேஷனுக்குள்ள வராது. a number of cells will be there. then heterotrophic, அவங்க இந்த அனிமல்ஸ் எதுவுமே தனக்கு தேவையான உணவை அது உற்பத்தி பண்ணாது. இட் இஸ் நாட் ஆட்டோட்ரோஃப், இட் இஸ் ஹெட்ரோட்ரோஃப். தென் இந்த அனிமல்ஸில் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு எடுத்து பார்த்தோம் சொன்னால், ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ், இதில் 99% ஆஃப் தி அனிமல்ஸ் ஆர் இன்வெர்டபிரேட்ஸ். இன்வெர்டபிரேட்னா என்ன, முதுகுத்தண்டு இல்லாதவை. முதுகுத்தண்டு இல்லாதவை அது இன்வெர்டபிரேட்ஸ். 99% இன்வெர்டபிரேட்ஸ் தான். என்ன, தட் இஸ் வித்வுட் பேக் போன். மீதி இருக்கிறதெல்லாம் வெர்டபிரேட்ஸ், தட் இஸ் அனிமல்ஸ் வித் பேக் போன். கிங்டம் அனிமேலியாவில் 35 ஃபைலம்ஸ் இருக்கு. 11 ஆர் கன்சிடர்ட் அஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 35ல 11 ஆர் கன்சிடர்ட் அஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கு கீழே வரிசையாக கிளாசிஃபிகேஷன் போகும்போது என்ன பேசிஸில் என்ன அடிப்படையில் இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல் லேயர்ஸ். அதாவது செல் லேயர்ஸ்னா என்னன்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும், ரிப்பீட்டடாக அது வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பாயிண்ட் சொன்னால், சிங்கிள் செல்ல இருந்து தான் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சிங்கிள் செல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில், எம்பிரியானிக் ஸ்டேஜில், அதில் 3 லேயர் ஆஃப் செல்ஸ் வில் பி தேர். இன்னர்மோஸ்ட் இஸ் எண்டோடர்ம், next mesoderm, outermost ectoderm. இந்த 3 லேயர்ல இருந்து தான் எல்லா விதமான பாடி ஆர்கன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டெவலப் ஆகுது. அப்ப இந்த இந்த லேயர்ஸ் எதுல இருந்தெல்லாம் எது டெவலப் ஆகுது அதை பொறுத்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் அனிமல் கிங்டத்தில் எல்லாத்துலேயுமே 3 லேயர் இருக்குமானா நோ, 3 லேயர் இருக்காது. அப்போ டெவலப்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு ஏற்றபடி ஆர்கானிசத்தை பிரிக்க முடியும், அதுக்கு ஏற்றபடி ஆர்கானிசத்தை பிரிக்க முடியும். திஸ் இஸ் ஒன் நேச்சர். செகண்ட், நேச்சர் ஆஃப் தி சீலோம். சீலோம்னு என்ன அப்படின்னு சொன்னால், இட் மீன்ஸ் பாடி கேவிட்டி. பாடிக்குள்ள கேவிட்டி இருக்கணும், இருந்தால் அது பேர் சீலோம்னு பேர். உதாரணமாக நம்ம அப்டாமினல் கேவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், செஸ்ட் கேவிட்டின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ சுற்றி இருக்கிற வால், அப்டாமினல் வால், பேக் சைடில் தட் இஸ் டார்சல் சைடில் ஸ்பைனல் கார்டு, உள்ள நிறைய ஆர்கன்ஸ், என்ன
கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாமே அதில் இருக்குது. என்ன இது மாதிரி இருந்தால் திஸ் இஸ் கால்ட் சீலோம். அப்போ சீலோம் உள்ளதெல்லாம் சிலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீலோம் இல்லாததை சிலோமேட்ஸ் சொல்லுவாங்க. சூடோ சிலோமேட்ஸ் வேறு ஒன்று இருக்குது, அது தனி. என்ன அதன் அடிப்படையாக வைத்து கிங்டம் அனிமேலால கிளாசிஃபிகேஷன் கண்டினியூ ஆகுது. இன்னொரு நேச்சர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் செக்மெண்டேஷன், பிரசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் செக்மெண்டேஷன், அதுவும் இந்த அனிமல்ஸில் டிஃபர் ஆகுது கிங்டம் அனிமேலியால. எப்படி உதாரணமாக மண்புழுல நிறைய ரிங்ஸாக இருக்குது, நிறைய செக்மெண்ட்ஸ் தனித்தனியாக இருக்குது. நம்முடைய பாடி பார்த்தா ஹெட் தனி, செஸ்ட் கேவிட்டி தனி, அப்டாமினல் கேவிட்டி தனி, அப்புறம் கால் கை தனியாக இருக்குது. ஸோ இது ஒரு கிளாசிஃபிகேஷன். இன்னும் சில இதில் பார்த்தா நெக் இருக்காது, என்ன ஹெட் மட்டும் இருக்கும். என்ன சில இதில் தொராக்ஸ் மட்டும் இருக்கும், தொராக்ஸ் அப்டாமினல் சேர்ந்து ஒரே கேவிட்டியாக கூட இருக்கும். ஸோ அதை இந்த செக்மெண்டேஷன் பாடியை இப்படி பார்ட்ஸாக பிரிக்கிறதுல உள்ள வித்தியாசங்களை வைத்து கிங்டம் அனிமேலியாவை நம்ம கிளாஸிஃபை பண்ணி பார்க்க முடியும். அடுத்து இன்னொன்று நோட்டோகார்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி ஆர்கன் சிஸ்டம். நோட்டோகார்டு என்னன்னு சொன்னால் வெர்டபிரேட்ஸ் பூராமே வெர்டபிரல் காலம் இருக்கு. ஆனால் எல்லா அனிமலுக்கும் இது ஃபுல் போனி ஸ்ட்ரக்சராக இன்னும் வெர்டபிரேட்ஸ்னால வெர்டபிரானால ஆக்கப்படுறதில்லை. இதுக்கு முந்தின ஸ்டேஜ் எவல்யூஷனரி ஸ்டேஜில் ஒரு ஃப்ளெக்சிபிள் கார்டிலேஜ் போன் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் டாப் டு எண்ட், ஹெட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு பிளேட் மாதிரி இருக்குது, தட் இஸ் கால்டு நோட்டோகார்ட். அது இருக்கிறதையும் அதை அடிப்படையாக வைத்தும் கிங்டம் அனிமேலியாவை பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் தென் ஃபைனலி கம்ஸ் ஆர்கன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம். இப்படி எல்லா அனிமல்லையும் எல்லா சிஸ்டமும் ப்ரெசென்ட் ஆகிறது இல்லை. ஸோ சம் ஆர்கன்ஸ் வில் பி தேர், சிலது இன்னும் நிறைய ஆர்கன்ஸ் சேர்ந்து ஒரே சிஸ்டமாக ஃபங்க்ஷன் பண்ணோம், இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ இந்த ஆர்கன் சிஸ்டத்தையும் பேஸ் பண்ணி கிங்டம் அனிமேலியாவை நம்மளால் டிவைட் பண்ணி பார்க்க முடியும். இந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர் மல்டிசெல்லுலர், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் செல்லுலர் ஆர்கனைசேஷன் இருக்கு. அதான் எக்டோடம், எண்டோடம், மீசோடம்லேருந்து வரக்கூடிய வேரியஸ் ஸ்டேஜஸை பொறுத்து அதனுடைய டெவலப்மெண்ட் வித்தியாசமாகும். மெட்டோசோவான்னு சொல்லக்கூடிய மல்டிசெல்லுலர் ஆர்கானிசத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதோட எந்த செல்லும் இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு செல் தனியாக இண்டிபெண்டாக அது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் ஈடுபட முடியாது, ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இட் இஸ் ஆல் இன்டர்ரிலேட்டட் அண்ட் இன்டர்கனெக்டட் வித் தி ஹோல் பாடி சிஸ்டம். அது ஃபர்ஸ்ட் இஷ்யூ. அப்போ எல்லா செல்ஸுமே வெவ்வேறு வேலைகளை தங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கிடுது. உதாரணமாக லங்ஸு ரெஸ்பிரேஷனுக்கு எடுத்துக்கிடுது, பிளட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த வேலையை அது செய்து. டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் உள்ள ஆர்கன்ஸ் டைஜஷனுக்கான சில வேலைகள் எடுத்துக்குது, அதில் உள்ள செல்ஸ் வேறு வேலை செய்து. ஸோ மல்டி செல்லுலராக இருந்தாலும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் அதனுடைய வேலைகளை பூராவும் அது பகிர்ந்து கொள்கிறது. ஸோ டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் ஆர் டூயிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப். தெர் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபர், அது முக்கியமான வேலையை செய்யுது. ஸோ among the metazoan, cells may be functionally isolated. Functionally isolated என்ன? நெர்வ் செல் அதுக்குள்ள வேலையை செய்யும், மஸ்குலர் செல் அதுக்குள்ள வேலையை செய்யும். ரெண்டும் ஃபங்க்ஷனலி டிஃபரண்ட், ஐசோலேட்டட், ஆனால் இன்டர்கனெக்டட். ஆர் சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் மே பி குரூப் டுகெதர் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். அந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவாக மாறுது, டிஷ்யூஸ் நிறைய சேர்ந்து ஆர்கனாக மாறுது. ரியல் மீனிங் என்னன்னா, ஒரு டிஷ்யூவுடைய ஃபங்க்ஷனும் அந்த டிஷ்யூவை உருவாக்கிய செல்ஸுடைய ஃபங்க்ஷனும் ஒன்று கிடையாது. செல்ஸ் இண்டிபெண்டாக பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா செல்லும் சேர்ந்து இன்டர் கனெக்ஷன், இன்டராக்டிவிட்டியில் அந்த டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் வேறையாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் அதனுடைய வேலை வேறு மாதிரி இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ சேர்ந்த ஆர்கனுடைய வேலை வந்து வேறையாக இருக்கும். ஸோ இந்த இதில் மேஜராக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் a cell
is not equivalent to number of cells equal to tissue. அப்படி கணக்கு டிஷ்யூவோட ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவல் அப்படி எடுக்க முடியாது. அதே மாதிரி டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் is not equivalent to function of an organ. அதே மாதிரி function of an organ is not equivalent to function of an organ system. எல்லாமே டிஃபரெண்ட். இந்த டிஃபரன்ஸுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தாலும் தேர் இஸ் இன்டர் கனெக்ஷன் இன்டராக்ஷன் கண்டினியூஸாக நடந்து தான் ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் அந்த வேலைகளை செய்ய முடியும். தட் இஸ் தி ப்ராசஸ் இன் தி மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த கிளாசிஃபிகேஷன் என்ன பேசிஸில் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.